ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நிஃப்டி ஐடி பார்க்கும்போது ஒரு 82 பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 144 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 24,273 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 80,334 பாயிண்ட்ஸில் இருக்குது. 411 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 245 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 54,365 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி ஐடி 36,002 பாயிண்ட்ஸில் இருக்குது. 82 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 495 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா 2007 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 596 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா. மார்க்கெட் வந்து லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 870 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13,477 கோடியாக இருக்குது. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ 22% க்ரோத் ஆயிருக்கு. 50,000 கோடி ரெவன்யூ அப்படிங்கிற மைல் ஸ்டோனை தாண்டி இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பென்ஷன் என்ன கேட்டகரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது, கன்சியூமரோட தேவை எதுவோ அதுக்கு தகுந்தாலும் அவங்கள மாற்றிக்கிட்டு மார்க்கெட் ஷேரை எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது ஃபினான்ஷியல் 26க்கான கைடன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. Q4ல எபிட் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,470 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,218 கோடி. செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட்ஸை பிரித்து பார்க்கும்போது இந்த தனிஷ்க்கு, மியா, ஜோயா இதோட டோட்டல் இன்கம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,232 கோடி. அதே டொமஸ்டிக் இந்தியன் பிஸ்னஸ் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 10,845 கோடி. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 30% க்ரோத் இருந்துச்சு. ஆனால் இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டட்டட் ஜுவல்லரி அந்த செக்மெண்ட்டில் க்ரோத் வந்து கோல்டு ஜுவல்லரி, காயின், ஸ்டட்டட் ஜுவல்லரி இதில் ஒரு 12% க்ரோத் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ஸ் வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் அதில் பிஸ்னஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 1,126 கோடி பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு இந்த சைலஸ், அடுத்தது ராகா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிராண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் டபுள் டிஜிட் க்ரோத் இருந்திருக்கு. ஐகேர் செக்மெண்ட் பார்க்கும்போது 16% டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 193 கோடியாக இருக்குது. சன்கிளாஸ் சேல்ஸு 52% க்ரோத் காமிச்சிருக்குது. எமர்ஜிங் பிஸ்னஸாக இருக்கிற அவங்களோட இந்தியன் ட்ரெஸ் வியர், தனேரா, ஃப்ராக்ரன்சஸ், அடுத்தது ஃபேஷன் அசசரிஸ் இதெல்லாமே 102 கோடி டோட்டல் இன்கம் வந்திருக்கு. இது ஒரு 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு டைட்டனோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் 3,345 ரூபாவில் இருக்குது. ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 91 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. பட் இப்போதைக்கு நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் டைட்டனில். இது டைட்டன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 188 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,182 கோடி பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ஷய திருதிய சேல்ஸ், வெட்டிங் பர்ச்சேஸ் இதனால அவங்களுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோட மிடில் ஈஸ்ட் ஆப்ரேஷன் அந்த பிஸ்னஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 784 கோடியாக இருக்குது ரெவன்யூ. அந்த செக்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12 கோடியாக இருக்குது. ஆன்லைன் ஜுவல்லரி பிளாட்ஃபார்மாக இருக்க கேண்டீர் அதோட ரெவன்யூ 28 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 12 கோடி நெட் லாஸ்லேருந்து இப்போ 28 கோடிக்கு மாறி இருக்குது ப்ராஃபிட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங்காக தான் நல்ல டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட ரெவன்யூ 25,045 கோடியாக இருக்குது. 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 714 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட்டு 388 ஷோரூம் வச்சிருக்காங்க. மிடில் ஈஸ்ட், அடுத்தது இந்தியாவில் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 512 ரூபா அந்த ரேஞ்சில் 2% விழுந்திருக்காங்க. இதில் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்தாலும் வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். கல்யாண் ஜுவல்லர்ஸோட வேல்யூஷன்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நியர்லி 70 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளாலலாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ₹1.50 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. பி ரேஷியோ 79 இருக்குது. இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசியோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 5.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,304 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,333 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 15,348 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் நெட் ப்ராஃபிட் 15,884 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 56,434 கோடியாக இருக்குது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ₹2.60 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபுல் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ₹15.40
டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் ₹2.60 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கிட்ட இல்லாமல் இருக்கும், கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க. இது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ₹389 இருக்குது. இதெல்லாம் முன்னாடி அந்த எலெக்ஷன் டைம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம், ரிசல்ட்ஸ் டைமில் விழுந்த டைமில் வாங்கி நல்ல ஒரு பீக் லெவல் ₹600 தாண்டி போச்சு இந்த பங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹389 இருக்குது. வேல்யூஷன் ரொம்பவே சீப்பாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி. ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி தான் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் REC லிமிடெட் நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி மூலமாட்டு REC பவர் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் மூலமாட்டு பெல்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50:50 ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ரினோவபிள் எனர்ஜி பவர் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வேண்டி இவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரும் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கும் போர்டு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சோவர்லாட் இது வந்து பவர் ஃபினான்ஸ் REC லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் CLSA இவங்க வந்து MRF ஷேருக்கு வந்து 20% இந்த ஷேர் மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கிட்ட அந்த ஷேர் கிடையாது. 1,68,000 டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணி சொல்கிறாங்க. பட் எனக்கிட்ட கிடையாது. இருந்தவங்களுக்கு, அதாவது MRF ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 40.5% இன்க்ரீஸ் ஆகி 428 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 3,141 கோடியாக இருக்குது, 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 9.6% இன்க்ரீஸ் ஆகி 632 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் ஒரு ஃப்ளாட்டாக க்ரோத் ஆயிருக்கு, 20.1% இருக்குது. ₹20 பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு டிவிடன் கொடுக்குறாங்க பிடிலைட். இதுவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது மார்க்கெட்டில். இப்போதைக்கு இதுலேயும் வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் L&Tயோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆகி 5,497 கோடியாக இருக்குது. இவங்களும் ₹34 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 74,392 கோடியாக இருக்குது, 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 74,392 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபுல் இயர் பேஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 15,037 கோடியாக இருக்குது, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2,55,734 கோடியாக இருக்குது, இதுவும் 16% க்ரோத் காமிச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதிக அளவில் இவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடைக்கும். டொமஸ்டிக்காக கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் அதிகமாட்டு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு ஆர்டர் புக்குன்னு பார்த்தீங்கன்னா 89,613 கோடியாக இருக்குது, 24% ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர் 62,739 கோடியாக இருக்குது, அதுவும் 70% அவங்களோட டோட்டல் ஆர்டருக்கு கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. கன்சாலிடேட்டட் ஆர்டர் புக்கு இந்த கம்பெனிக்கு 5,79,137 கோடியாக இருக்குது, 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர் ஒரு 4-6% க்ரோத் காமிச்சிருக்கு. ₹34 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் தான். P ரேஷியோ 45 இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6.92 இருக்குது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 73 இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹3,312 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதிலலாம் வெயிட் தான் பண்ண முடியும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுல இந்த கம்பெனி ஒரு ஒர்த்தான கம்பெனி. பட் வச்சிருக்கிறவங்க, அதாவது நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 318 கோடி. ரெவன்யூ 2,444 கோடி பண்ணியிருக்காங்க, 6.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக இந்த அக்ரி மிஷினரி ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 11.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் அவங்களுக்கு இந்த வாட்டி ஃபால் ஆயிருக்கு, 10.26% ரெவன்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ₹18 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ₹18 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 மட்டுமே அவங்க ₹28 நாங்கள் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் ₹18 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரினால்ட் வந்து மும்பையில் ஒரு ரீட்டைல் ஃபுட் பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில். இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில். அவங்களோட ரீட்டைல் செக்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு வேண்டி ரினால்ட் வந்து ஒரு நியூ ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. மே 19 வந்து போர்ட் மீட்டிங் இருக்குது, அதில் டிவிடன் குறித்தான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது பெட்ரோநெட் எல்என்ஜி இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறாங்க. ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 188 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 1300% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 13 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1300% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 2,220 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் மார்ஜினலி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ₹2.43 டிவிடன் கொடுக்குறாங்க. அட்வர்டைசிங் ரெவன்யூ வந்து 837 கோடி தான் அந்த குவார்ட்டரில் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக டொமஸ்டிக் அட்வர்டைசிங் ரெவன்யூ அதுவும் 27% விழுந்திருக்கு. ஏன்னா மேக்ரோ அட்வர்டைசிங் என்விரான்மெண்ட் வந்து ஸ்லோ டவுனாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க.
ஜியோட அட்வர்டைசிங் ரெவன்யூவும் 8.4% விழுந்திருக்கு. எஃப்எம்சிஜி ஆட்ஸ் பட்ஜெட்டை வந்து குறைக்கிறாங்க. அதில் டிமாண்ட் இல்லாததுனால இவங்களுக்கு இதெல்லாம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ வந்து ஃபுல் இயர் பேசிஸில் 3926 கோடியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஜி என்டர்டைன்மெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 282 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.48% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 3852 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 9.38% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 3483 கோடி. இதில் அவங்க எபிட்டா வந்து 2.71% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் அது வந்து 23.99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்மெண்ட் பேசிஸில் பார்க்கும்போது ஃபார்ஜிங்ஸோட ரெவன்யூ 0.82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் 49.29% டிக்ளைன் ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் ஆர்டர் புக் வந்து 9420 கோடி இருக்குது. நியூ கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் ஆக்சுவலி இவங்களோட டோட்டல் ஆர்டர் கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் 70% வந்து இதுதான் டிஃபென்ஸ் தான். அதில் வந்து 9420 கோடியில் 6959 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் அவங்க கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரத் ஃபோர்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி குரூப்போடது ₹6 பெர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300% வருது. ஃபேஸ் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது 300% வருது. ஆகஸ்ட் 12 முன்னாடி இந்த டிவிடன் பேமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. யூனோ மிண்டா லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி சப்ளையராக இருக்கிறாங்க. இவங்க ஹரியானாவில் ஒரு 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. 1.5 மில்லியன் அலாய் வீல்ஸ் ஆனுவலி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லி யூனோ மிண்டா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. மே 22 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடிசியோட ரிசல்ட்ஸ் மே 22 வருது. மோஸ்ட்லி நிறைய பேர் அதுக்காண்டி தான் வெயிட்டிங்கு. ரிசல்ட்ஸ் வந்து மே 22 வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐடிசி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.